சில நேரங்களில் அமைதி என்பது சத்தத்தை விட மிகவும் பயங்கரமானது. குறிப்பாக நீங்கள் ஒரு அடர்ந்த காட்டிற்குள் தொலைந்து போயிருக்கும் போது அங்கே ஒவ்வொரு இலையும் ஒரு ரகசியத்தை மறைத்து வைத்திருக்கிறது. ஒவ்வொரு நிழலும் ஒருவேளை வேறு யாருடைய நிழலாக இருக்கலாம். இன்று நான் சொல்ல போகும் கதை 4 நண்பர்களை பற்றியது. அவர்கள் தைரியமானவர்கள், சாகச விரும்பிகள். அவர்கள் கேமராவும் கையுமாக தேவ்கரின் கரும்பணம் என்று அழைக்கப்படும் ஒரு காட்டிற்குள் சென்றார்கள். அந்த காட்டை பற்றி பல கதைகள் உண்டு. அங்கே பகலில் கூட சூரிய வெளிச்சம் தரையை தொடாது என்றும் இரவில் அமானுஷ்யங்கள் நடமாடும் என்றும் சொல்வார்கள். ஆனால் அந்த கதைகளில் மிகவும் பயங்கரமானது சலாவாவை பற்றியது. சலாவா அதாவது உருவம் மாறும் ஒரு சக்தி. அது உங்கள் நண்பனின் குரலில் உங்களை அழைக்கும். உங்கள் அன்புக்குரியவர்களின் உருவத்தில் உங்கள் முன் தோன்றும். அது உங்கள் ஆசைகளை தூண்டி உங்களை அதன் வலையில் சிக்க வைக்கும். அந்த 4 நண்பர்களும் இதை கட்டுக்கதை என்று நினைத்து சிரித்தார்கள். ஆனால் அந்த காட்டின் அமைதி அவர்களுடைய சிரிப்பொலியை விழுங்க காத்திருந்தது. வாருங்கள், நாமும் அவர்களுடன் அந்த காட்டிற்குள் பயணிப்போம். ஆனால் கவனமாக இருங்கள், ஏனென்றால் இந்த காட்டிலிருந்து எல்லோரும் திரும்பி வருவதில்லை. ரோகன், பிரியா, சமீர் மற்றும் ஆர்த்தி 4 பேரும் கல்லூரி நண்பர்கள். அவர்கள் தேவ்கர் கிராமத்தை அடைந்த போது மாலை நேரமாகி இருந்தது. ஒரு வயதானவர் அவர்களை தடுத்து நிறுத்தினார். பிள்ளைகளா, எங்கே போகிறீர்கள்? தாத்தா, நாங்கள் காட்டிற்குள் செல்கிறோம் என்று ரோகன் உற்சாகமாக சொன்னான். அந்த வயதானவரின் முகம் சுருங்கியது. வேண்டாம் பிள்ளைகளா, அந்த காட்டிற்குள் போகாதீர்கள். அங்கே சலாவா இருக்கிறது. அது உங்களை ஏமாற்றிவிடும். அந்தி சாய்ந்த பிறகு காடு தன்னுடைய உண்மையான முகத்தை காட்டும். அங்கே ஒளிரும் பூசணிக்காய்களை பார்த்தால் அதன் அருகில் கூட செல்லாதீர்கள். அது சலாவாவின் கண்கள் என்று எச்சரித்து விட்டு சென்றார். அவர்கள் அந்த எச்சரிக்கையை ஒரு பொருட்டாகவே மதிக்கவில்லை. இரவு நெருங்கியது. காட்டின் ஒலிகள் இப்போது இன்னும் விசித்திரமாகவும் பயங்கரமாகவும் கேட்க ஆரம்பித்தன. திடீரென்று தூரத்தில் பிரியாவின் அம்மாவின் குரல் கேட்டது. பிரியா, மகளே, இங்கே வா. பிரியா அதிர்ச்சியுடன் எழுந்தாள். என் அம்மாவின் குரல் கேட்கிறது. அந்த சலாவா அவர்களுடைய பயங்களையும் பலவீனங்களையும் தெரிந்து வைத்திருந்தது. அது அவர்களுடைய மனதுடன் விளையாட ஆரம்பித்திருந்தது. திடீரென்று அவர்களுடைய நெருப்பு விப்பென்று அணைந்தது. கும்மிருட்டு அவர்களை சூழ்ந்தது. அவர்கள் தங்கள் டார்ச் லைட்டை அடித்த போது சமீரை காணவில்லை. சமீர், சமீர் என்று எல்லோரும் கத்தினார்கள். பதிலே இல்லை. சில நிமிடங்களுக்கு பிறகு சமீர் ஒரு மரத்தின் பின்னால் இருந்து வெளியே வந்தான். அவன் எதுவும் பேசவில்லை. அவன் கண்கள் வெறுமையாக இருந்தன. பிரியா அவன் அருகில் சென்றபோது அவனிடம் இருந்து ஒருவித மண் வாசனை வந்தது. அவளுக்கு உடல் நடுங்கியது. இது சமீர் இல்லை, வேறு ஏதோ. அவர்கள் வழியை தேடி நடந்தபோது ஒரு விசித்திரமான இடத்திற்கு வந்தார்கள். அங்கே நூற்றுக்கணக்கான பூசணிக்காய்கள் தரையில் கிடந்தன. அவை தானாகவே ஒருவித பச்சை நிறத்தில் ஒளிர்ந்து கொண்டிருந்தன. யாரும் அதை தொடாதீர்கள் என்று பிரியா கத்தினாள். ஆனால் சமீர் ஹிப்னாட்டிசம் செய்யப்பட்ட போல அந்த பூசணிக்காய்களை நோக்கி நடந்தான். அவன் மெதுவாக குனிந்து ஒரு பூசணிக்காயை தொட்டான். தொட்ட மறுகணமே அந்த பூசணிக்காயின் ஒளி பிரகாசமானது. அதனுள் ஒரு காட்சி தெரிந்தது. சமீர் பயத்தில் அலறினான். அவன் தன்னுடைய சொந்த மரணத்தை அதனுள் பார்த்து கொண்டிருந்தான். அவன் அலறல் காடு முழுவதும் எதிரொலித்தது. அவன் ஓடிய திசையில் இருந்து ஒரு பயங்கரமான மனிதத்தன்மையற்ற சிரிப்பொலி கேட்டது. அது சலாவாவின் சிரிப்பு. தேவ்கரின் கருமணம் இன்றும் அங்கேதான் இருக்கிறது. ரோகன், சமீர், ஆர்த்தி யாரை பற்றியும் யாருக்கும் தெரியவில்லை. ஆனால் அந்த கிராம மக்கள் சொல்கிறார்கள், பௌர்ணமி இரவுகளில் அந்த காட்டிற்குள் இருந்து சில சமயங்களில் 4 பேரின் சிரிப்பொலி கேட்கும் என்று. அது சலாவாவின் புதிய விளையாட்டு. ஒருவேளை நீங்கள் எப்போதாவது ஒரு பயணத்தின் போது உங்களுக்கு மிகவும் பரிச்சயமான ஒரு குரல் தவறான திசையிலிருந்து உங்களை அழைத்தால் ஒரு கணம் யோசியுங்கள். அது உண்மையாகவே உங்கள் நண்பன் தானா, அல்லது அது உங்களை வேட்டையாட காத்திருக்கும் சலாவாவின் குரலா? இந்த கதை உங்களுக்கு ஏற்படுத்திய தாக்கத்தை கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இது போன்ற மர்மமான திகிலூட்டும் கதைகளை நீங்கள் கேட்க விரும்பினால் எங்கள் அலைவரிசைக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.